மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் குட்லைட் சென்டர் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு 2 வாகனங்களை இலவசமாக அளித்து உதவி செய்த தனியார் நிறுவனம். வழங்கப்பட்ட வாகனத்தில் பள்ளிக்கு மகிழ்ச்சியாக சென்ற குழந்தைகள். மேற்கு தாம்பரம் லோகநாதன் தெருவில் கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் குட்லைட் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு அவசரகால ஊர்தி மற்றும் பயண வாகனம் அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சோழிங்கநல்லூரில் இயங்கி வரும் குவாலிடெஸ் மென்பொருள் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ராஜேஷ் சுப்ரமணி 18 லட்சம் மதிப்புள்ள 2 வாகனங்களை குட்லைட் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள அதன் நிறுவனர் கே பாஸ்கரனிடம் வழங்கினார். இந்நிகழ்வு குறித்து ராஜேஷ் சுப்ரமணி செய்தியாளர்களிடம் கூறுகையில், குட்லைட் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் குறித்து குவாலிடெஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் என்னிடம் 150 குழந்தைகளுக்கு மேல் பராமரித்து அவர்கள் கல்வி பெற உதவி வரும் குட்லைட் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் குறித்து தெரிவித்தனர். நான் நேரில் வந்து பார்த்து மனதிருப்தி அடைந்து அவர்களுக்கு அவசிய தேவைக்கு 2 வாகனங்களை சமூக பொறுப்பு மேலாண்மை திட்டத்தின் கீழ் வழங்கி உள்ளோம் என்றார். இந்நிகழ்வில் குட்லைட் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் நிர்வாக இயக்குனர் ரமாபிரபா, மணிவண்ணன் மற்றும் பணியாளர்கள் என அனைவரும் பங்கேற்றனர்.